ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரோட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் எழுந்திருச்சு அந்தியூர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அழைப்பு வரல, முறையாக அழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாரு. உடனே அவர் மேடையை கூப்பிடுறாரு. அங்கே கைகலப்பாகுது. சிலர் திட்டமிட்டு இது போன்ற செயலெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. துரோகிகளெல்லாம் இறைவன் மன்னிக்க மாட்டார், இது எப்படிப்பட்ட இயக்கம், இது எவ்வளவோ கூட்டம் நடத்தியிருக்கிறோம், இந்த மாதிரிலாம் என்றைக்கும் இருந்ததில்லை, இப்போ திடீர்னு ஒருத்தரை அனுப்பி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. செங்கோட்டையனுக்கு எதிராக அவருடைய மாவட்டத்தில் யார் இருக்கிறார்கள், என்ன நடக்கிறது? துரோகின்னு சொல்றது தெரியாது உங்களுக்கு, யாரை சொல்றாரு அவர் அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறதா தானே. அவர் யார் துரோகின்னு சொல்லுவாரு? என்ன நடக்குதுன்னு தெரியுது அவங்களுக்கு ராஜவேலு? அது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியாது. இது இதை நம்பாதீங்க. இதை என்ன நடக்குது எனக்கு தெரியும். ஈரோட பத்தி நமக்கு தெரியாதா? என்ன நடக்குது தமிழ்நாடு பூரா தெரியும், ஈரோடு தெரியும். அங்க உள்ள கருப்பண்ணனுடைய ஆட்கள், முன்னாள் அமைச்சர். ரொம்ப நாளாவே அங்க ஒரு பெரிய போராட்டமா போயிட்டு இருக்கு. மிஸ்டர் கருப்பண்ணன் முன்னாள் அமைச்சருக்கும் திரு செங்கோட்டையனுக்கும் பெரிய போராட்டம். இவரெல்லாம் திரு செங்கோட்டையனை பார்த்து வந்தவர்கள் உள்ளார, அவரால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இந்த கருப்பண்ணனை மொத்தமாகவே தூக்கி தான் தலையில் வச்சுட்டு இவர் பெருசாக அதை பெருசு பண்ணி அவங்களெல்லாம் வளர்த்துடுற விஷயத்தில் இறங்கிட்டார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இஎம் ராஜான்னு அவருடைய ஆட்கள் தான் இந்த பிரவீன் அப்படிங்கிறவங்களாம் உள்ள வராங்க. அவர் ஏற்கனவே இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டார். இது ஒரு குரூப். இதை ஏவி விட்டவர் கருப்பண்ணன்னா, கருப்பண்ணனுடைய வளர்ச்சிக்கும் கருப்பண்ணன் சொல்ற ஆட்கள் வராங்க போறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தான். அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்ப என்னன்னா அங்க ரமணி, இந்த சோலை ராஜா, இஎம்ஆர் ராஜா, இப்படிலாம் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் இப்போ கருப்பண்ணன் பின்னாடி இருக்கார். திட்டமிட்டு இந்த கூட்டத்தில் ரகலை பண்ணணும்னு சொல்லி கருப்பண்ணன் ஆட்கள் தான் உள்ள பண்ணதா தெளிவாகவே எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் இவர் முழு பூசணிக்காய் ஏன் சோத்துல மறைக்கிறார் அண்ணன் செங்கோட்டைன்னு எனக்கு தெரியல. வந்தவர் கட்சிக்காரர்லாம் சொல்ல முடியாதீங்க. ஒரு ஆளு கெலட்டா பண்றாரு, பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சேர்லாம் பறக்குமா? இங்கேயும் அங்கேயும், இங்கேருந்து அங்கே சேர் பறக்குது, அங்கேருந்து இங்கே சேர் பறக்குது. அவரை பேச விடாம தடுக்கிறாங்க. கட்சியே போச்சு, எங்களை கூப்பிடாம எப்படிங்க அந்தியூர் நடத்துறீங்க? நான் பாசறை ஒன்றிய செயலாளர்னு சொல்லி அந்த பிரவீன் சொல்லிக்கிட்டே வெளியில வராரு. இத்தனையும் தூண்டிவிடப்பட்டு உள்ள போய் பேசுறா போடா வர்றது மட்டும் இந்தால என்ன மீட்டிங் நடத்துறாரு செங்கோட்டையன்னு சொல்லி பழனிசாமியினுடைய பக்கபலமாக இருக்கின்ற திரு கருப்பண்ணனுடைய ஆட்கள் தான் உள்ள வராங்க. அதுல எந்த மாற்று கருத்து எல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் பூரா தெரியுங்க. என்ன பிரச்சனைனா சமீபத்தில் ராஜவேலு திரு செங்கோட்டையன் அவர்களை கேட்காமலேயே நேரடியாகவே பதவி போட ஆரம்பிச்சிட்டார். பெரிய தப்பு இல்லையா அது? கட்சியில நீங்க ஒரு மாவட்ட செயலர் வச்சிருக்கோம், பெரிய மூத்த தலைவர், இவரை போடலாமா வேணாமான்னு சொல்லி நீங்க யோசனை பண்ணி கேட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனா சௌரியத்துக்கு உள்ள நுழைஞ்சு போஸ்டிங்கை போட்டு அது ஒரு பக்கம் நடக்குது. இங்க இவரை பொறுத்த வரைக்கும் அந்த சண்முகவேலுன்னு ஒருத்தர் நிறுத்தியிருந்தாரு. இவர் ஆதரவாளர் தான், இது செங்கோட்டையண்ணன். அவர் இறந்துட்டாரு. கொஞ்சம் ஓட்டு தான் போயிடுச்சு, 2000க்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். 1200 1700. அவங்க ஃபேமிலியில அவர் ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நான் அதுக்கு மேல போக விரும்பல. அவங்க வேண்டப்பட்டவங்க. அதனால சண்முகவேலு அவர் இறந்த பின்னாடி அவருடைய மகனை, அவங்க சம்மந்தப்பட்டவங்களையெல்லாம் அவர் தூக்கி நிறுத்தணும்னு செங்கோட்டையன் என்ன ஆசைப்படுறாரு. ஆனா எதிர்த்தரப்புல அதை விட முடியாதுன்னு சொல்லி கருப்பண்ணனுடைய ஆட்கள் உள்ள இறங்கிட்டாங்க. இந்த கருப்பண்ணன் ஆட்களுக்கு போஸ்டிங் போட்டது தான் உள்கட்சி கலவரமா மாறுச்சு. அதுல இவரை கன்சல்ட் பண்ணவே இல்லை. இன்னமும் கோபிக்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கோபி தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வேற ஒருத்தரை பழனிசாமி ரெடி பண்ணிட்டு இருக்காரு.
இவரை எடுத்துட்டு போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. வர தேர்தலில் இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்க இந்த அணியில் இவர் இருந்தாருன்னா செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். நான் நீ ஓப்பனாக சொல்கிறேன். அவர் பழி வாங்கிடுவார். யார்? பழனிசாமி. அவருக்கு சீனியரு, மூத்தவர், நன்றி, விசுவாசம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆகவே அது நடக்கும். ஆகவே இது கோஷ்டி பூசலில் ஏற்பட்ட தகராறு. வந்தவர் கட்சிக்காரர் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அவருக்கு ஆகாமல் இருக்கலாம். கட்சிக்காரர் தூண்டிவிடப்பட்டு அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார் தான் நினைக்கிறேன். ஆகவே தகராறு நடக்குது. பிரஸ்காரங்க கேட்டாலும் பேச விடலை. ஒட்டுமொத்தமாக அவர் கட்சிக்காரர் இல்லைன்னு இவர் இக்னோர் பண்ணி பேசுறாரு. ஏன் நீங்க வந்தவனை கட்சிக்காரர் இல்லைன்னு நீங்க சொல்றப்போ அவர் என்ன ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க சொல்லிடலாமே, கருப்பண்ண கட்சிக்காரர் இல்லைங்க, நான் எனக்கு ரொம்ப சப்ஜூனியர் உள்ள வந்த ஆளு, இவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், இவரை தூண்டி விடுற பழனிசாமி யாருன்னு எனக்கு புரியும், இதை ஓப்பனா சொல்லிட வேண்டியதானே. கடவுள் இருக்கார் பார்த்துக்கிறாருன்னா எப்படி நியாயமாகும்? ஆக பயங்கரமான கோஷ்டி பூசல் ஈரோடு மாவட்டத்தில் பல பேர் போன பின்னாடி மிஸ்டர் பி.ஜே. நாராயணன் எக்ஸ் எம்பி சின்னசாமி, அவர் பையன் வேற இவர் க்ளோஸ். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆக செங்கோட்டையன் அண்ணனுக்கு எதிராக ஒரு களத்தையே ரெடி பண்ணி அவரை காலி பண்ற வேலையில பழனிசாமி ஈடுபட்டு இருக்காரு. அவர் என்ன கேட்டாலும் அவர் செங்கோட்டையன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, இப்படிங்க அப்படிங்கன்னு அதை மூடி மறைக்கிறதுக்கு பார்ப்பாரு. ஆனா பெரிய தொந்தரவுல மாட்டிக்குவாரு. தொடர்ந்து வெற்றி பெற்ற கோபியிலேயே சட்டமன்ற தொகுதியிலேயே இவருக்கு சீட் இல்லாத நிலை ஏற்பட்டுரும். அந்த வேலையை தான் பழனிசாமி பார்த்துட்டு இருக்கார். அவர் இன்னமும் இப்படி மௌனம் சாதிச்சுட்டு இப்படி போனார்னா அப்புறம் அவர் பாலிடிக்ஸ் அங்கே அரசியல் பண்ண முடியாது. ஸோ வந்தவர் வேண்டுமென்றே வந்தார், வேண்டுமென்றே கேள்வி கேட்டார், வேண்டுமென்றே பிரச்சனை செய்தார். அவரை தூண்டிவிட்டவர்கள் வெளியில இருந்து தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். அது கோஷ்டி பூசல் உள்ளார. ஆகவே அவர் கட்சிக்காரர் என்றதெல்லாம் நம்பாதீங்க. அவர் பக்கா கட்சிக்காரர், பேரவை ஒன்றிய செயலாளர் என்று சொன்னது உண்மைதான். 2 கோஷ்டியா இருக்கு, கோஷ்டி அடிச்சுக்குது. இதுதாங்க நடக்குது. ஏற்கனவே நீங்க பேசியிருக்கீங்க ராஜ்யசபா சீட்டு குறித்து. அது யார் யாரெல்லாம் எதிர்பார்க்குறா, அதிமுகவில் இருக்கிறவங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், தலைமை கழக நிர்வாகிகள், பல பேரை சொன்னீங்க. அதில் கூட்டணியில் இருக்கிற தேமுதிகவுக்கும் அந்த வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது, அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் கொடுக்க மாட்டார் அப்படிலாம் ஏற்கனவே பதிவுலாம் செஞ்சீங்க. இப்போ இது தொடர்பான கேள்வி வரும்போது செய்தியாளர்கள்ட்ட அப்போ என்ன அறிவிக்கப்பட்டது அது எல்லாருக்கும் தெரியும், அதன்படி தான் நடக்கும், யாரோ பேசுகிறதுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கே முதுகுல குத்தனவர் திருமதி வி.கே. சசிகலாங்கிற சின்னம்மாவுக்கு முதுகுல குத்தனவர். ஓபிஎஸ் கம்ப்ளீட்டாக குத்தி இனிமேல் திருமதி சசிகலா சொன்ன மாதிரி இடமே இல்லைன்ற மாதிரி இப்படிப்பட்ட நபரை நம்பி போனது யார் தப்புங்க? சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ தெனாவட்டா திமிரு. போன எலெக்ஷன்லேயே என்னாச்சு, சீட்டு தரேன்னு சொல்லி இந்த திரு கே.பி. முனுசாமி துரத்தியே விட்டார். 5 ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் நடக்குது, அங்கே மீட்டிங் நடக்குது. அதனால இவங்களை கண்டாவே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அந்த சுத்தி சேலஞ்சு அலைச்சல் இருக்கு பாருங்க, கிரீனிவ்ஸ் ரோட்டில் நான் அங்கே தான் இருப்பேன். பார்க்க அடிக்கடி வருவார். என்னென்னவோ பண்ணி ஏதோ இங்கே ஓடி அங்கே ஓடி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் துரத்தி விட்டாங்க. அவங்க பட்டாசுலாம் வெடித்தாங்க. இனிமேல் இந்த ஏடிஎம்கே ஆஃபீஸ் பக்கமே போக மாட்டோம், எல்லாமே திட்டமிட்டு செஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு அவங்களும் திட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டணியும் பழனிசாமிக்கு வரல. கூட்டணியே இல்லாமல் அலையிறார். யாராவது வருவாங்களா அப்படின்னு இவங்களே ஏடிஎம்கே ஆஃபீஸ் இருந்து இது இவருடைய வேண்டுங்கிற ஆளுங்களாம் அனுப்பிச்சு தூது போய் கை காலில் விழுந்து பிரேமலதா விஜயகாந்தை கூட்டு வந்து அதுக்கு பின்னாடி ஆஃபீஸுக்கு வர்றது, இவர் அந்த ஆஃபீஸுக்கு போகிறது, அப்புறம் அவங்க வர்றது, இவர் நாற்காலியில் அவங்க உட்காந்துட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஏடிஎம்கே ஆஃபீஸில் பரவாயில்ல நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி இவங்க அண்ணா எங்கள் அண்ணன் பழனிசாமி அப்படின்னு ரொம்ப பாசத்தோட அண்ணார் பழனிசாமின்னு நாங்கள் போய் உட்காந்துருந்தோம். கேப்டன் மறைவுக்கு நானும் ஓபிஎஸ் அண்ணனும் போய் அங்கே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் சகோதரி தமிழிசையெல்லாம் வந்திருந்தாங்க. அவர் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அங்கேயே இருந்தேன். நான் வணங்கி வார்ம் சல்யூட்டேஷன் செலுத்தி அந்த தலைவராக இருந்த அவருக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்தோம். பரவாயில்ல விடுங்க, அவங்க டிசிஷன் எடுத்து அவங்க கட்சி வளர்ச்சிக்காக பழனிசாமியை நம்பி போனாங்க. இதே நக்கீரல்ல உங்கள் பேட்டியிலையும் மற்ற இடத்துலையும் நான் சொன்னேன், பிரேமலதா விஜயகாந்துக்கு முதுகுல குத்துவார் அப்படின்னு.
ராஜ்யசபா சீட்டு ஒரு கட்சிக்கு முக்கியம் இல்லைங்க. நான் சொல்றேன் கேளுங்க. பணம் என்னடா பணம், செத்துட்டு பின்னாடி அருணா கயிறை கூட கழட்டிட்டு தாண்டா புதைப்பான், எப்ப பாரு பணம் பணம்னு சாகுறீங்க அப்படின்னு சொன்ன தலைவர் விஜயகாந்த். பொன்மொழிகளா எடுத்துக்கோங்க. அரசியல் வானில் பணத்திற்கு இன்னொருத்திட்ட தலை குனியாமல் வாழ்ந்த ஒரு தலைவராக கேப்டன் விஜயகாந்த் விளங்கினார். அம்மாவோட அசம்பிளியில தகராறு வந்துச்சு, போச்சு, விலையேற்றத்தை கேட்டாரு, அதுக்குள்ள நம்ம ஆளுங்க பின்னாடி இருந்து கத்தி நடிகன்னு கலடா பண்ணி இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனாலும் அவரிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை நாம் வரவேற்றுதான் ஆக வேண்டும். கண்ணால பார்த்தேன் எவ்வளவு ரசிகர் கூட்டம், உயிரோட்டமாக எத்தனை பேர் கதறி எழுதார்கள் எனக்கு தெரியும். நான் அந்த வார்ம் சல்யூட்டேஷன், அந்த பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்திய வெளியில வரேன், ஆயிரக்கணக்கான குரல்கள், அண்ணா புரியுதுண்ணா, கேப்டனை பார்த்தீங்களாண்ணா, கேப்டனை பார்த்தீங்களாண்ணான்னு எனக்கு காதுல ஒளி அது பிச்சிட்டு போற மாதிரி இருந்தது. பாவம், அப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமான ஒரு தலைவன் பூந்து விளையாடி விருதாச்சலத்தில் போய் தனியா நின்று, அந்த பெல்ட்டுக்கும் விஜயகாந்துக்கு என்ன சம்பந்தம் இருந்துச்சு? பிஎம்கே அவங்க பெல்ட்னு சொன்ன இடம், பூந்து விளையாடி ஜெயிச்சுட்டு வெளியில வந்தார், ரிஷிவேந்திரத்தில் ஜெயிச்சுட்டு வெளியில வந்தார், அதிமுக கூட கூட்டணியை வச்சு ஆப்போசிஷனா வந்தார். ஆக விஜயகாந்த் என்கின்ற ஒரு தலைவருக்கும் தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் நீண்ட தொடர்பு இருந்து கொண்டுதான் இருந்தது. யாருமே வராம ஒதுக்கி ஓரங்கட்டி அரசியல் அனாதையாக பழனிசாமியை நிறுத்திய பொழுது உதவியவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவங்க வந்து நின்று பேசி இந்த ஆபீஸ் போறது அந்த ஆபீஸ் வர்றது இதெல்லாம் நடந்துச்சு ராஜவேலு. அதோட மாத்திரம் இல்லை, நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க நல்லா கவனிங்க, தமாஷ் இல்லை. விருதுநகர் நாடாளுமன்றம் தானே, அந்த நாடாளுமன்றத்தில் அவங்க சன்னு நிற்கிறார், கடைசி வரைக்கும் இழுபறியா போகுது. விருதுநகரில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க எனக்கு நிச்சயமா ஜெயிச்சிருவார் விஜயகாந்த், சன் விஜய் பிரபாகரன் வெற்றி பெறுவார், தேமுதிக ஒரு இடம் வருது எழுதி வச்சுக்கோங்கன்றாங்க. அங்க இருக்க நண்பர்கள்லாம் எனக்கு நல்ல லீடிங் வருது, அப்புறம் கொஞ்சம் குறையுது, மறுபடியும் லீடிங் வருது, மறுபடியும் குறையுது. அன்பார்ச்சுனேட்டா கொஞ்சோண்டு ஓட்டுல தோத்துட்டார் பாவம். வெற்றிக்கு போராடிய களமாக இருந்தது அது. அதே மாதிரி பிஎம்கே சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே போலதான் இழுபறியில போச்சு. மேடமோ எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அங்க. ஆனா அது மாதிரி அதிமுக ஒரு இடத்துல கூட இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி போட்ட கேண்டிடேட் ஒரு இடத்துல கூட அந்த ரேஸ்ல இல்லவே இல்லை ராஜவேலு. நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒரு கட்சி தான் கூட்டணியில் இருக்கு. அப்ப நீங்க வாசனுக்கு கொடுத்தீங்க, வாசன்ற தலைவருக்கு அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் பின்னாடி இருந்தது இருக்கு, இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணுற. ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து சைன் பண்ணி ராஜ்யசபா சீட்டை கொடுத்தீங்க. அதே மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் சைன் பண்ணி கொடுத்தீங்க. அதிமுக காரனுக்கு அல்வா கொடுத்தீங்க. அங்க இருக்க யாரும் வர முடியல, முக்கியமான ஆட்கள் வர முடியல. 5 வருஷத்தை கேபி முனுசாமி ராஜ்யசபாவை லாஸ்ட் டைம் 5 வருஷம் இருந்து ரிசைன் பண்ண விட்டு வம்பு பண்ணி எம்எல்ஏ ஆயிட்டு அம்போன்னு போச்சு அந்த சீட்டு. அப்பயே எலெக்ஷனை நடத்தி ஜெயிச்சிருந்தா ஏடிஎம்கேல யாராவது ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி இருக்கலாம். அலைஞ்சாரு யாரு, ஏசி சண்முகம். அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொடுமையை தங்கமணிகிட்ட போய் கேட்குறப்ப நானே இருந்தேன். அவ்வளவு பணத்தை செலவு பண்ணி, பணமா பார்க்கல பாவம் மனுஷன். வேலூர்ல நாடாளுமன்ற தொகுதியில 3 தொகுதியில லீடிங் அடிச்சு காமிச்சார். ஏடிஎம்கே ஆதரவோடு நின்று அவ்வளவு பெரிய சாதனையை படைச்சு துரைமுருகன் சன்னு திண்டாடிட்டார் ஜெயிக்கிறதுக்கு. நடந்ததா இல்லையா? அவருக்கு கொடுக்கல, ஏமாத்தினாங்க, பச்சை துரோகம் பண்ணாங்க அவருக்கு. நான் ஓப்பனா சொல்லுவேன். அதே மாதிரிதான் இப்போ தேமுதிகவுக்கு இவர் பண்ணுவாரு, நம்பாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னேன். அவங்க ஏமாண்டாங்க. எப்படி ஏமாந்தாங்கன்னு சொல்லிட்டுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, அப்பயே நாங்க கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டோம், உறுதி செய்யப்பட்ட சீட்டு ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு. ஆகவே யார் வேட்பாளர்ன்றது தேமுதிக கூட்டம் கூடி, அவங்க செயற்குழுவோ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோ கூடி அப்ப முடிவு செஞ்சு அறிவிப்போன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? இந்த செவிடனா காது கேட்காதா? அப்பயே சொன்னிய அந்த பதில நீ பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து யாரோ உன்னை சந்திச்சுட்டு போன பின்னாடி இப்ப நைசா நேத்தி நிருபர்கள் கேட்கிறப்போ வேற ஏதாவது சொன்னா பரவாயில்லைங்க. யார் யாரோ சொல்றாங்கன்னா இந்த பிரேமலதா விஜயகாந்த் யார் யாரோ தெரியுறாங்களா உங்களுக்கு?
தால்னா கேப்டன் விஜயகாந்த் இருக்கும் பொழுது பேசியிருக்கணும் யார் யார் ஒன்று. பட்டையை கழட்டி இருப்பான், அந்த லெப்ட் அண்ட் ரைட் கழட்டி இருப்பார் அவர். யாரா யார் யாரோன்னு சொல்றேன்னு சொல்லி. இன்னைக்கு இந்த அமைதியா இருக்காங்க, ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சிருமான்னு நினைக்கிறாங்க. மான பிரச்சனைங்க, மான பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேமுதிகவில் இருக்க தொண்டர்கள் உயிரோட்டமா இருக்கக்கூடிய தொண்டர்கள், அவன் எதையும் அனுபவிக்காதவன், ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம, நான் ஓப்பனாவே சொல்றேன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் எக்கச்சக்கமா தேமுதிகவில் இருக்காங்க. எனக்கு தெரியும். என்னோட சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி, அந்த பெல்ட்ல இருந்து வந்தவன் நான். ரிஷிவந்தியம், தியாகதுர்கம், திருக்கோயிலூர், விழுப்புரம், பழைய கடலூர் மாவட்டம் கம்ப்ளீட்டாவே சொல்லுவேன் நான். நல்லா முடியும், விக்கிரவாண்டி அது இதுன்னு. ஆனா அநியாயம் இல்லை. யாரோ சொல்றாங்கன்னா எவ்வளவு திமிருங்க, அகம்பாவம் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க எல்லார்கிட்டையும். சரி, யார் யாரு யார் யாரு யாரு அண்ணன்னு சொல்லி நின்று ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ணதானே பிரேமலதா விஜயகாந்த். இந்த ஆட்சியையும் இந்த முதலமைச்சரையும் வேண்டுகின்ற அளவிற்கு வசைப்பாடு இதுதானே பிரேமலதா விஜயகாந்த். உங்களுக்காக நீங்க எடுக்கிற எந்த முடிவுக்கும் ஆதரவா இருந்தது தானே பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக கட்சி. என்ன நியாயங்க சொல்லுங்க. எங்க துரோகி திருந்தவே மாட்டான்னு சொல்றது சரியா தாங்க இருக்கு. மோடிக்கு முதுகுல குத்துற மாதிரி, எல்லாருக்கும் குத்துற மாதிரி என்ன நியாயம் ராஜவேலி சொல்லுங்க பாப்போம். ஆகவே இந்த பதில் ஒரு மோசமான பதில். இந்த பதிலின் மூலம் துரோகி திருந்தவே மாட்டார் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆக என்ன குறைஞ்சிச்சு? எல்லாருக்கும் சீட்டு கொடுத்த மாதிரி தேமுதிக ஒரு சீட்டை கொடுத்துட்டு போங்க, ராஜ்யசபா சீட்டை. என்ன கணக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 38 நினைக்கிறேன். 38 சீட்டுன்னு எவ்வளோ ஆச்சு? 76க்கு எவ்வளோ இருக்கு கையில்? 65. 11 வேணும். ரெட்டலையில் ஒருத்தர் நின்னாரு, நம்ம அன்பு நண்பர். அவர் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட்டுருவார். அப்போ 66 போச்சுன்னு இன்னொரு 10வது வேணும், இன்னொரு ராஜ்யசபா எம்பிக்கு. அப்போ இன்னும் அந்த 10 சீட்டு வேணும்னா பாரதிய ஜனதா கிட்ட 4 இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட 5 இருக்கு, தேமுதிக கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் கூட்டணி சேரும்போது அவங்களாம் வந்தாங்களா? வரல. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க? பிஜேபியில் குடியா ஒரு சீட்டை ஒன்று தெரியும், நாங்கள் 10 சீட்டு கொடுத்தா தான் நீ ஜெயிக்க முடியும், நாங்கள் யாருக்கு சொல்கிறோமோ சீட்டை கொடு அப்படின்னு பிஜேபி மிரட்டி ஒரு சீட்டை வாங்கும். அதுக்கு வேலுமணியும் தங்கமணியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க கதி அதோ கதி ஆயிடும். ஏன்னா இந்த ஒரு சீட்டை தேமுதிக கொடுத்தா தான் கூட்டணியில் இருக்கும். சப்போஸ் தேமுதிக ஒரு சீட்டை கொஞ்சம் மனசு திருந்ததுக்குலாம் வாய்ப்பு இல்லை, சொல்ற ஒரு பேச்சுக்கு. சப்போஸ் கொடுத்துட்டா, ஒரு சீட்டை கொடுத்துட்டா, அப்போ ஒன்று 2 சீட்டும் போயிடும். அண்ணா திமுகவில் எதிர்பார்த்துட்டு இருக்க பொன்னை அண்ணன் இல்லைன்னு தான் சொல்லுவார். எங்கள் செம்மல் அண்ணன் அவர் இல்லைன்னு சொன்னாலும் மனசில் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அது மாதிரி ஒரு பட்டியலே போட்டு என்னால் சொல்ல முடியும். அத்தனை பேரும் இளங்கோவனுக்கு ஒரு காலத்தில் தரேன்னாங்க, ஆத்தூர் இளங்கோவனுக்கு. இது மாதிரி அது ஏன் சும்மா அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு தேவையில்லை நமக்கு, எங்க இஷ்டம்னு சொல்லலாம். அவங்களுக்கு யாராவது ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கட்சிக்காரனுக்கு அண்ணா திமுகவில் எடப்பாடி தலைமையில் சீட்டே கிடையாது. திருநெல்வேலி இருட்டு அல்வா தான் கிடைக்கும். ஆகவே கட்சிக்காரன் ஏமாந்துருவான். இந்த 2 பேர்த்துக்கு கொடுத்தா அது இல்லை. தேமுதிகவுக்கு ஏமாற்றி யாருக்கு கொடுக்குறதுனா அதுலேயும் போய் வம்புல மாட்டிக்குவார். இதுதான் இப்போ நிலைமை. தேமுதிகவுக்கு ஏமாற்றுவார்னு நான் இன்னைக்கு சொல்லலை, நான் முதல்லயே சொல்லிட்டேன். அதை தான் மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் திருந்தவே மாட்டார். ஆகவே உழைத்தவர்களை நினைத்து பார்க்க மாட்டார். ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பார். இது இவரது குணம். மாறவே மாறாது. இந்த குணம் மாறாது. பச்சோந்தி போல இது நிறம் மாறுகின்ற குணம். இதுக்கு முன்னாடி தேனியில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது, யார் சீனியரு, நான் 89லே வந்தவன், நீங்கள் 2001 வந்தது அப்படிலாம் பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தேனியில் போய் தன்னுடைய செல்வாக்கை காட்டியிருக்கிறார். தேனியில் யார் வேணாலும் செல்வாக்கை காட்டலாம். உதயகுமார் காட்டலையா? எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் வீட்டை சூறையாடிடுவேன்னு. அதெல்லாம் தேனி சுதந்திரமாக இருக்கிற இடம். நான் கூட தான் போய் பேசியிருக்கேன் நிறைய தடவை மீட்டிங்கில். அதனால அங்கே போய் பேசுறாரு. நீங்கள் ஒன்று விட்டுட்டீங்க ராஜவேலு, எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சூப்பராக சொல்றாரு. அங்கே போய் தேனியில் பேசும்போது, வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு வேலை செய்தார். அம்மாவை எய்த்து நின்ற வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு வேலை செய்யலாமா? தேர்தல் வேலை. அப்படிப்பட்ட துரோகி இந்த ஊர்க்காரரு. யார் சொல்றது? பழனிசாமி. கேளுங்களா, ரொம்ப காமெடியா இருக்கும்.
சமீபத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஏதோ நடத்துனாங்க இவங்க, எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா தலைவர். நான் கூட கர்நாடகாவில் ஜோராக நடத்தினேன், பெங்களூர் மற்ற இடங்கள்லாம் போய் வந்தேன். அம்மா பிறந்தநாளுக்கு இப்போ போனேன். நான் கேட்குறேன், இவர் கேட்குறாருல, இவர் வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தாரு, எதிரணியில் இருந்தார், ஜானகி அணியில் அப்படின்லாம் சொல்கிறாருல்ல. சரி, துரோகிப்பா நீ சொல்கிற மாதிரி. ஓபிஎஸ் என்கின்ற தலைவர் துரோகி, நல்லவர் இல்லை. அம்மா நின்ற இடத்துலையே போய் வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தாரு. அந்த வெந்நீர் ஆடை நிர்மலாவை தலைவர் பிறந்த நாளில் கூப்பிட்டு என்னத்துக்கு ஷால் போடுற நீ? அவர் வேலை பார்த்தவரை துரோகின்ற, எழுத்து நின்னவங்களே கூப்பிட்டு ஷால் போடுற. எவ்வளவு மண்டை குழம்பி இருக்குன்னு பாருங்களேன். அந்த காமெடி பாருங்க சொல்கிறேன். ஆச்சு அவர் தானே பார்த்தாரு. அப்புறம் ஜார்ஜியா ரெண்டும் ஒன்றாச்சு. நீங்கள் தான் வெற்றி பெற்றீங்க 28 இடத்துல. ஒரு இடத்துல தான் ஆறு பேரை இது பிஹெச் பாண்டியை மாத்திரம் ஜெயிக்க முடிஞ்சது. அதனால் நீங்களே வச்சுக்கோங்க. கட்சி ஆஃபீஸ் எல்லாம் ஒரு உயர்ந்த மனிதராக உயர்ந்த உள்ளத்தோடு திருமதி ஜானகி அம்மையார் தலைவருடைய துணைவியார் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரைட், முடிஞ்சது. ஓகே, இதுவும் ஓகே, அது நல்லா கேளுங்க. அப்போது போயிட்ட பின்னாடி ஒரு காலகட்டத்தில் அம்மா முதல்வராக இருக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. ஜெயில இருந்து வந்தவங்கன்னு பார்க்காம எல்லாத்தையும் மறந்து, அதுதான் சார், அங்கே தான் பாலிடிக்ஸ். கூப்பிட்டு ஓபிஎஸ் தானே சிஎம் பண்ணாங்க 2 தடவை. கொடுத்தது திருப்பி நன்றி விசுவாசமாக கொடுத்தாரு. ஏன் நீ தான் அம்மாவுக்காக வேலை பார்த்த, அப்பயே ஜார்ஜே இருந்தப்ப நின்று ஜெயிச்ச, ஏன் உன்னையும் கூப்பிட்டு சிஎம் கொடுக்கல? சொல்லுங்க சார் பதில். என்ன அர்த்தம் அது? சரி ரைட்டப்பா, இப்படி வச்சுக்கோ. அம்மா மறந்தாங்க, மன்னிச்சாங்க. ஒரு பெரிய புரட்சி தலைவி அம்மா, நாடு போற்றுகின்ற தலைவி, நல்ல திட்டங்களை கொடுத்த மாபெரும் வள்ளல், எல்லாமே கரெக்டு, நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்படிதான் எங்கள் தெய்வமாக நினைக்கிறோம் அம்மாவை. ரைட்டு, அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணின்ற மாதிரி அந்த ராணி அம்மா கைக்கு எல்லாம் வந்துச்சு. சசிகலாமன்றம்மா, சின்னம்மா, உனக்கு ஒரு பிச்சையை போட்டாங்க, நீ முதலமைச்சரான. அப்புறம் ஏன் ஓபிஎஸ் சேர்த்த? ஓபிஎஸ் சேர்க்கலாமா நீ? எங்கள் அம்மா மன்னிச்சு விட்டாலும் நான் மன்னிச்சு விட மாட்டேன், எங்கள் அம்மாவை ஏற்று நின்னல நீ அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? 11 எம்எல்ஏ வச்சிருக்காரு. மெர்ஜர் கையில் காலில் விழுந்து அவரை கூட்டு இணைப்பு சேர்த்து, கட்சியில் 5 வருஷம் கூட ஆகலை, கட்சிக்கு துரோகம் பண்ணவர் இவர் கணக்குப்படி. உடனே கட்டி பிடிச்சி 2 பேரும் பொக்கே கொடுத்து, அப்புறம் ஒரு தகராறு. கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக யார் அறிவிக்குது? விடி அந்த பஞ்சாயத்தில் நானும் இருக்கிறேன். காலையில் வருவாரா இல்லையான்னு சந்தேகம் ஓபிஎஸ். அவர் எப்பயும் போல போய் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமின்னு சொல்றப்ப நல்லா இருந்துச்சா? அப்ப வெந்நீராடை நிர்மலாவுக்கு வேலை செஞ்சது தெரியலையா? எதிர்கட்சி தலைவரா ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கணும், நீங்க அந்த பதவியை விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சோம். அதையும் போய் விட்டு கொடுத்துட்டாங்க. ஒரே சண்டை தலைமை கழகத்துல. அப்புறம் உன்னை இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா நீ உட்காந்துருக்கிய, அதை விட்டு கொடுத்ததும் ஓபிஎஸ் தானே. அப்ப வெந்நீராடை நிர்மலாவுக்கு வேலை செஞ்சது ஞாபகம் இல்லையா? பைத்தியக்காரனாங்க, ஏதாவது லூசாங்க, மென்டல் மாதிரி பேசிட்டு அலைகிறார் இந்த ஆளு. ஏதாவது பேசுறத புரிஞ்சு பேசுறாரா, திரும்பி பேசாம? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தேனியில போய் பேசிட்டு இருக்கிறாரு, தப்பு தப்பா பேசுறாரு. அதே வெந்நீராடை நிர்மலா கூட்டி இவரு ஷால் போடுவாராம், அநியாயம். ஆகவே இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. இப்போ ப்ராப்ளம் தேமுதிக கோபிச்செட்டி பாளையத்தை ஆரம்பிச்சிங்க, சாரி ஈரோடு கிழக்கில் அந்த மாவட்டத்தெல்லாம் செங்கோட்டையன் பிரச்சனையை ஆரம்பிச்சிங்க. அது உள்ள பயங்கரமான கோஷ்டி மோதல் மதுரையில் நடந்தது, பல இடங்களில் சேர் பறந்தது, கலடா நடந்தது, இங்கேயும் நடந்திருக்கு. நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன், இன்னும் அதிகமா மோதல் வெடிக்கும். பல பேர் போயிட்டாங்க ஈரோட்ல இருந்து, இன்னுமா அங்க மோதல் வெடிக்கும். கருப்பண்ண சும்மா இருக்க போறது இல்ல. செங்கோட்டையனை எதிர்த்து பழனிசாமி சொல்லி கொடுக்குற மாதிரி அரசியல் பண்ணுவார். ஆகவே துரோகி திருந்த மாட்டார், திரும்பி தூண்டி விட்டு வெடிக்க பார்ப்பார். நான் இன்னைக்கு உங்களுக்கு பதிவு பண்றேன், என்னை செங்கோட்டை என்ற மூத்த தலைவர், நான் அண்ணனாக மதிக்கக்கூடிய எனது அருமை உடன்பிறப்பு மூத்தவர், உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டா நான் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நான் உங்களை சீட்டு எம்எல்ஏ சீட்டு கூட இல்லாம நடு ரோட்ல நிறுத்திடுவாங்க. அதுக்கு முதல்ல நீங்க எப்படி தப்பிக்கணும் அரசியல்ன்றது அது உங்களுடைய முடிவு.
ஈரோடு அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அடிதடி நடந்திருக்கு. அதற்கு என்ன பின்னணி அப்படிங்கிற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. தேமுதிகவுக்கு ஏன் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல, அதில் என்ன பின்னணி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். வணக்கம். நான் எப்பயுமே உண்மை தானே பேசுவேன், எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டேன். இப்போ அவன் புலம்புறவன் புலம்பட்டும், அழுவுறவன் அழுவட்டும், அதை எப்பயும் போல வரவேற்பவர்கள் வரவேற்கட்டும். நடக்க போவது என்ன, தேமுதிக கே செங்கோட்டையன் அண்ணன் எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க. இனி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போனீங்கன்னா கட்சியும் போயிடும், தொண்டர்களும் போயிடுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. ஆகவே இதுதான் என்னுடைய கோரிக்கையாக அவர்களுக்கு வைக்கிறேன். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.